ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் கொஞ்சம் குக்கிங் டிப்ஸும் நிறைய ஹெல்த் டிப்ஸும் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படின்னா, முருங்கைக்காய் வந்து இப்போ நம்ம போகிற இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் வந்து மரம் வச்சு அதுலேருந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொல்ல முடியாது. கடையிலேருந்து வாங்குறது ஒரு மாதிரி குச்சி மாதிரி ஆயிடுது, வேக வச்சாலும் வேக வைக்கவே மாட்டேங்குது. ஸோ இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஒரு ஆமான்னு ஒரு ஆன்சரை போட்டு விடுங்க. ஸோ வாங்க இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம். நான் ரீசெண்ட் டைமில் வந்து இதை கண்டுபிடிச்சேன். எப்படி அப்படின்னா, இது வந்து இந்தியாவுக்கு போயிருந்தாங்க ஹஸ்பண்ட். ஸோ அங்கேருந்து வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க இதை. ஸோ இதை வந்து ஒரு வாரத்துக்கு எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வச்சு நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். அப்போ தான் வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்தது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பரில் வந்து இது மாதிரி 2-3 துண்டாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா டிஷ்யூவில் வச்சு இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சோம் அப்படின்னா ஒரு வாரம், இது கட் பண்ணி வந்து ஒரு வாரம் ஆகுதுங்க. பார்க்க தான் லைட்டாக ட்ரையான மாதிரி இருக்குது, ஆனால் கட் பண்ணால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறிச்ச மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சு அப்படின்னா நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க.